இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நல்லவர், உங்கள் மேல் பேரன்புள்ளவராய் இருக்கிறார், உங்க மேல கொள்ள அன்பு உள்ளவரா இருக்கிறார். அவருடைய அன்பு தாங்க இந்த காலையில நம்மை விழிக்க செய்திருக்கிறது. அவருடைய அன்புதான் இந்த நாளிலே நம்மை பிழைக்க வைத்திருக்கிறது. அவருடைய அன்புதான் நாம் அவமானம் அடையாதபடி அவஸ்தைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து இந்த புதிய நாள்ல புதிய வாய்ப்பு, புதிய சந்தர்ப்பம், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம் என்று அநேக புதிய புதிய நன்மைகள், ஆற்றல்களை நாம் பெறுவதற்கு ஏதுவான சாத்தியங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆகவே நீங்க பெட்டரா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த வார்த்தை கேட்கிறீங்க பாருங்க. இந்த வார்த்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டு அனுதினமும் உங்கள் வாழ்வில் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது ஆச்சரியப்படுவீங்க. நீங்க இருக்கிற நிலையிலிருந்து இருக்க வேண்டிய உயரங்களுக்கு மேன்மையாக நீங்கள் பறப்பீர்கள். உங்கள் வாழ்வின் தராதரம் உயர்த்தப்படும். என் கர்த்தருடைய குழந்தைகளே, இன்னைக்கு இந்த காலையில ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்டு தியானித்து நம்ம ஜெபம் பண்ணி இந்த நாளை துவக்கலாமா? சூப்பர்ல. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அதான் பெரிய ஆசீர்வாதம். நம் ஆண்டவரை நம்புவதற்கு முன்பதாக, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, சத்திய ஆழங்களுக்குள் வருவதற்கு முன்பதாக நம்முடைய கையை வச்சு, காலை வச்சு, வாயை வச்சு, கண்ணை வச்சு, நம்முடைய எல்லா உடல் பொருள் ஆவி இதை அத்தனையும் யூஸ் பண்ணி பாவ காரியங்களை, தீய காரியங்களை, சத்தியத்துக்கு எதிரான சமூக விரோத காரியங்களை நம்ம செஞ்சிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? இப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எப்படி நீங்க முன்னாடி கை, காலு, கண்ணு, மூக்கு, வாய், எனர்ஜி, சிந்தனை, யோசனை இதையெல்லாம் யூஸ் பண்ணி, உங்க அவயவங்களை யூஸ் பண்ணி அநீதியான விஷயத்தை செஞ்சீங்களோ, இப்ப அது போல என்ன பண்ணுங்கன்னா, உங்க கை, காலு, உங்க எனர்ஜி, உங்கள் அவயவங்களை யூஸ் பண்ணி நீதியான காரியத்துக்கு நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம முந்தைய நாட்கள்ல மொபைல் போனை நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் யோசித்து பாருங்க. வீட்டுல ஃபைபர் நெட் கனெக்ஷன் அளவில்லாம இருக்கு. மொபைல் போன்ல அன்லிமிட்டெட் நெட் பேக் நமக்கு கிடைச்சிருக்கு. சிலர்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் பார்த்திருக்கேன், நெட்டு காலி ஆயிடுமேன்னு சொல்லி இவங்க நெட்டு கலண்டக்கூடிய அளவுக்கு தெளிய வச்சு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து சிலனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மொபைல் அடிக்ஷனுக்குள்ளேயே போயிட்டு ஒரு 2 நிமிஷம் சும்மா இருக்க முடியாது. டக்குன்னு போனை தான் கையெடுக்க போவோம். நைட்ல எல்லாம் சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், மொபைல் போனை பார்த்துக்கிட்டே தான் எங்களுக்கு தூக்கம் வரும், பார்த்துக்கிட்டே இருந்தே தான் எங்களுக்கு தூக்கம் வரும், கேம்ஸ் ஆடினாதான் எங்களுக்கு தூக்கம் வரும், ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியை கேட்டுக்கிட்டே இருந்தாதான், பார்த்துக்கிட்டே இருந்தாதான். இவங்களை அறியாமலே கைகளையும் கண்களையும் தங்களுடைய முழு எனர்ஜியும் போன் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன திரும்ப பண்ணுங்க, போனை நல்ல நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, சத்தியத்தை கேட்க, தேவ செய்திகளை கேட்க நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு நாட்கள்ல மொபைல் போனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃப்ரெண்டை கூப்பிட்டுருப்போம், பாருக்கு கூப்பிட்டுருப்போம், கிளப்புக்கு கூப்பிட்டுருப்போம், பப்புக்கு கூப்பிட்டுருப்போம், அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருப்போம், இங்க கூப்பிட்டுருப்போம், அங்க கூப்பிட்டுருப்போம், எதுக்கோ இடத்தெல்லாம் கூப்பிட்டு என்னென்னமா பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ போனை போட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சபைக்கு, ஆலயத்துக்கு வரும்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். ஒரு காலத்துல மொபைல் போன் போட்டு எங்கெங்கோ கூப்பிட்டு போன நம்ம நண்பர்களை இன்னைக்கு போன் போட்டு உங்கள் அன்பர்கள், நண்பர்கள், அறிந்தவர்கள், அறிமுகமானவர்களுக்கு சர்ச்சுக்கு வர சொல்லுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு வர சொல்லுங்க. முன்பெல்லாம் என்னென்ன விஷயங்களையோ மொபைல் போன்ல நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்ன தகவல்கள், தத்துவங்கள், என்னென்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் சொல்றேன், இப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
முந்தி என்ன பண்ணுவோம்? ஒரு பிறந்த நாள், ஒரு திருமண நாள், நம்முடைய அன்பர்களுடைய பிறந்த நாள், நம்முடைய நண்பர்களுடைய பிறந்த நாள், தெரிந்தவருடைய திருமண நாள், விவாக நாள் அப்படின்னு சொன்னா உடனே அவங்க போட்டோவை போட்டு ஒரு சினிமா பாட்டு போடுவோம். உடனே அவங்க போட்டோவை போட்டு சினிமா பாடலுடைய இசையை நம்ம போடுவோம். இப்ப அப்படி அல்ல. அவங்க போட்டோ போட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை போடுங்க, ஆண்டவருடைய பாடல்கள் போடுங்க, கிறிஸ்தவ பாடல்களை போடுங்க, கிறிஸ்தவ இசைகள், மியூசிக்கை போடுங்க. ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு எப்படி அநீதியான விஷயங்களை செஞ்சோமோ அதே மொபைல் போனை வச்சு நீதியான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுங்க. கண்களை வச்சு கண்ட கண்ட கருமத்தையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. காதுல யார் யாரோ பேச்செல்லாம் கேட்டுட்டு இருப்போம். வசனத்தை கேளுங்க. போனை போட்டு யார் யார் கிட்டலாம் நேரத்தை விரயமாக்கி பேசிட்டு இருப்போம். போன் மூலமா தேவனுடைய செய்தியை கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அவயவங்களை வைத்து என்னென்னலாம் பாவ காரியங்களுக்கு யூஸ் பண்ணி வாழ்க்கையை நாசப்படுத்தினோமோ, இப்போ நம்முடைய ஐம்புலன்களை உபயோகப்படுத்தி தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்கள் புத்தி சுத்தமாகும், தெளிவாகும், உங்கள் பார்வை கட்டுப்பாட்டுக்குள் வரும், உங்கள் பேச்சு மகிமையா இருக்கும், உங்கள் ஆட்டிடியூட், உங்க நடத்தை, உங்க கேரக்டர் அற்புதமானதா மாறும். ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் நிமித்தம் நீங்களே சந்தோஷப்படுவீங்க, உங்கள் நிமித்தம் உங்க ஃபேமிலி சந்தோஷப்படுவாங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தார் சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்ற ஏற்ற முன்னேற்றங்கள் வர ஆரம்பித்திரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே ஒரு நாளும் ஒருபோதும் ஆன்லைன்ல ஆறுதல் தேடாதீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆறுதலையும் தேர்தலையும் தேடிக்கொள்ளுங்கள். அது நிறைவானது, நிரந்தரமானது உங்கள் வாழ்க்கையிலே. பவுல் சொல்லுகிறார், எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. ஆனா நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன், நான் எதற்கும் அடிமையாக மாட்டேன். நான் இயேசுவுக்கு மாத்திரமே, அவருடைய வார்த்தைக்கு மாத்திரமே அடிமையா இருப்பேன். அப்படி வாழ்ந்து பாருங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கலாம், எதை வேணா பார்க்கலாம், எங்க வேணா போகலாம், என்ன வேணா செய்யலாம், யார்கிட்ட வேணா பேசலாம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். ரைட்ஸ் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனா அது அழகா இருக்காது, அது உங்கள் வாழ்க்கைக்கு தகுதியா இருக்காது, அது உங்கள் வாழ்க்கையை மெருகேற்றாது, பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திடும். கர்த்தருடைய குழந்தைகளை, இன்றைக்கு தெரியாத அந்த பாதிப்புகள் பின் நாட்களில் வெகு அதிகமாய் உங்களை பாதித்து விடும். ஆகவே அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு தகுதியா இருக்காது, அழகா இருக்காது. ஆகவே உங்கள் அவயவங்களை வைத்து எப்படி அவலட்சணமானதை நடப்பித்தீர்களோ அதை நிறுத்திவிட்டு உங்கள் அவயவங்களை வைத்து ஆசீர்வாதமான காரியங்களை செய்யுங்கள், ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யுங்கள். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, என்னைக்குமே நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைய உங்களுடைய நல்வாழ்வு காரிய கடமைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக நான் உங்களுக்காக விசேஷமாய் நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி எம் சுபாஷினி, அன்பு சகோதரி எஸ் கண்ணகி, அன்பு சகோதரி எஸ் கிரேஸ் பூரணி, அன்பு சகோதரி கே கிரேஸ் புனிதா, அன்பு சகோதரி பி குமுதா, அன்பு சகோதரி ஜெயா மற்றும் அன்பான பிள்ளைகள் பி தருண், ஆர் மானஷா, ஆர் நிஷாந்தி, ஜே யுவராணி மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் சந்தோஷ் சிஸ்டர் மரியா தம்பதியார், அன்பு சகோதரர் எம் தமிழ் செல்வன் சிஸ்டர் எம் எஸ் சுவாதினி தம்பதியார், அன்பு சகோதரர் எம் மனோஜ் சிஸ்டர் தமிழ் அழகி தம்பதியார். நாளைக்கு ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காண போகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் வி அசோகன், அன்பு சகோதரர் ஜி பார்த்திபன், அன்பு சகோதரர் டி பால் கிருஷ்ணமூர்த்தி, அன்பு சகோதரர் பி சாமுவேல், அன்பு சகோதரர் எம் ஞானசிகாமணி, அன்பான பிள்ளைகள் கிருத்திகா மற்றும் பவித்ரா. நாளைய தினத்துல திருமண நாள் காண போகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் விஜயகுமார் சிஸ்டர் தீப்தா தம்பதியார்.
இவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. முந்திய நாட்களிலே சரீர அவயவங்களை உபயோகப்படுத்தி அநீதியான காரியங்களை செய்து அவலட்சணமானதை நடப்பித்து அவபக்திக்குரிய செயலில் ஈடுபட்டு நிந்தைகளை அடைந்தோம். இன்றைக்கு முற்றிலும் அதை தவிர்த்து அவயவங்களை உபயோகப்படுத்தி நீதியின் காரியங்களுக்கு, புனிதமான காரியங்களுக்கு, தேவ சித்தத்தை செய்வதற்கு பிள்ளைகள் அதை உபயோகப்படுத்திக் கொள்வார்களாக. ஆண்டவர், சத்திய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் தங்களை செதுக்கிக் கொள்ள, சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்து அதன் மூலம் வரக்கூடிய மாற்று ஏற்ற முன்னேற்றங்களை நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவாய் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென உன்னதமான கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் நாளைய தினத்திலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு அளவற்றமுடைய கிருபைகளை ஏராளமான ரகத்தில் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக திருநாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஸ்நேக நேச பிரிய பாசமான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே அனைத்து புதிய வளமான நன்மைகளை இந்த புதிய ஆண்டில் உடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான ரகத்திலே தந்து முந்தின சீரை பார்க்கிலும் நல்ல நல்ல சீர் சிறப்பான ஆசீர்களை இந்த ஆண்டிலே ஏராளமான ரகத்திலே நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்த வேண்டும் என ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.